இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் 30க்கும் மேற்பட்ட உயிரிழந்தோர் துயரம். இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இரு நாடுகளுக்கு இடையான போரை நிறுத்தியது மிகவும் பெருமையாக இருப்பதாக ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. ட்ரம்ப் விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் 24 கட்சிகள் பங்கேற்பு. பகல்காம் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப திட்டம். பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல, கூட்டணியை பற்றி கவலைப்படவில்லை என்றும் பழனிசாமி பேச்சு. திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. பழனிசாமி விரித்திருப்பது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச ரத்த கம்பளம். அதிமுக கூட்டணிக்கு பழனிசாமி அழைப்பு விடுத்த நிலையில் அமைச்சர் KN நேரு பதிலடி. கட்சியை அழிக்க நினைப்பவர்களோடு மல்லை சத்யா பேசினேன் என்று சொல்வது தியாகமா துரோகமா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி. கட்சியை அழிக்க நினைப்பவர்களோடு நான் நாள்தோறும் பேசினேன் என்று சொல்வது தியாகமா அல்லது துரோகமா? திருவள்ளூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ். உடல்நிலை சீராக இருப்பதால் டிஸ்சார்ஜ் செய்ததாக மருத்துவமனை தகவல். மயிலாடுதுறை DSP சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்து உள்துறை செயலர் உத்தரவு. அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறியதாக நடவடிக்கை. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் புதிய திருப்பம். விசாரணைக்காக இளைஞரை அழைத்து சென்றபோது போலீஸ் வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் இருந்தது அம்பலம். பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். நல்ல செய்தி வரும் என்று அமைச்சர் உறுதியளித்ததை அடுத்து அறிவிப்பு. பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒரு 7-8 நாட்களாக தொடர்ந்து அந்த போராட்டம் பண்ணுறாங்க. அது சார்ந்து எங்களுடைய அதிகாரிகளை அவங்க சந்தித்து அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் சிறந்த முறையில் அதை பரிசீலித்து கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. வரதட்சணை கேட்டு பெண்ணை தாக்கிய புகாரில் காவலர் பூபாலனுக்கு நீதிமன்ற காவல். வரும் 25ஆம் தேதி வரை காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்க முத்துவின் உடல் தகனம். முதல்வர் ஸ்டாலின், சகோதரர் மூக்க அழகிரி உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி. சாரல் திருவிழாவை முன்னிட்டு களைகட்டும் குற்றாலம். வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் அருவிகள்.
நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தென்காசி, குமரி, தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.